இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? காட்டு. ஐயோ அம்மா, என்ன சாப்பிட்ட? என்ன தெரியலப்பா. சரி சரி இரு, டாக்டர் போலாம். இந்த மூஞ்ச வச்சிட்டு நான் வர மாட்டேன். ரித்திகா, நீ பிரான் சாப்பிட்டியா? ரித்திகா, பிரான் சாப்பிட்டியா? உன்னதாமா கேக்குறேன், பிரான் சாப்பிட்டியா? ஆமாப்பா, சாப்பிட்டேன். என்ன ரத்தி, உனக்கு தான் சீ ஃபுட் அலர்ஜின்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீ சாப்பிட்ட? ஐயோ, எனக்கு எரியுது, தாங்க முடியல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் என்ன பண்ண? நடிக்காத. உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு பொறாமையில இருந்த. இப்ப எனக்கு இப்படிலாம் ஆனதும் உனக்கு சந்தோஷமா இருக்குமே. நான் என்ன பண்ண? அதான் என்கேஜ்மெண்ட்ல பார்த்தேனே. நல்லா பார்த்த. ஏய், உனக்கு ஒத்துக்காதது நீ சாப்பிட்டு உனக்கு அலர்ஜி வந்திருக்கு, அதுக்கு நீ ஏண்டி அவ்வளவு திட்டுற? சரி சரி, இந்த வீட்டுல அதான வழக்கம். இங்க மழை பெஞ்சாலும் அயலி தான் காரணம், வெயில் அடிச்சாலும் அயலி தான் காரணம். இப்ப நாட்டுல தங்க விலை ஏறிடுச்சா, அதுக்கு அயலி தான் காரணம்னு சொல்வீங்களே. பாட்டி, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? பின்ன இவங்க பேசுனது மட்டும் சரியா? சும்மா இரு பாட்டி. அப்பா, அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போ, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. ஜமுனா, இன்னைக்கு அவங்க கிட்ட ஷாப்பிங் வர முடியாதுன்னு சொல்லிடு. அயலே, இந்த பைக்குள்ள செக் இருக்குமா, பேங்க்ல கொடுத்து பணம் எடுக்கணும், மண்டபத்தை கொடுக்கணும், கொஞ்சம் பாத்துக்கறியாமா? நான் பாத்துக்கறேன்ப்பா, நீங்க கூட்டிட்டு போங்க. வா ரித்திகா. அம்மாடி, ஏய் தேக்காத. ஜமுனா, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க கிட்ட ஷாப்பிங்க்கு நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம் வேற சொல்லிட்டேனே. சரி, அப்ப போன் பண்ணி வேற ஏதாவது காரணம் சொல்லி வர முடியலன்னு சொல்லிடலாம். சித்தி, அவங்க கிட்ட ரித்திகாக்கு இந்த பிரச்சனைய சொல்லி வரும்போது உண்மையை சொல்லிடுங்க. போய் சொன்னா நாளைக்கு அதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துரும். ஏய் ஆமாமா, சொல்லிடுங்க, அதான் சரி. என்ன சொன்னாலும் உன் புத்தி உன்னை விட்டு போகாதுல்ல. என்ன உனக்கு என்ன ஆசை? என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும், அதான உன் ஆசை? இல்ல சித்தி, நாளைக்கு நம்ம ரித்திகா அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா ரித்திகாவோட வாழ்க்கை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீ ரித்திகாவோட வாழ்க்கையை கெடுக்காம இருந்தா போதும். என்ன பாக்குற? இப்பவே ரித்திகாக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அலர்ஜி இருக்கிற பொண்ணு எங்களுக்கு வேண்டான்னு அவங்க கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. அதானே ஆசை? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரித்திகா என் தங்கச்சி, நான் அவ அக்கா. ஏய், எனக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி, யார் அக்காவா இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், புரியுதா? போது, நிறுத்திடி. ஏண்டி உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஏன் இவ்வளவு குறை சொல்லிட்டே இருக்கீங்க? ஒன்ன சொல்லணும், அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கிறாங்க, உனக்கு என்னாச்சு? நீ வா முதல்ல. வா, போங்க போங்க. தேவையில்லாம எதையாவது சொல்லி வாங்கி கட்டிக்க. ஐயோ ஜமுனா, இப்ப என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் நம்ம இந்திராணியை போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? அதுவும் சரிதான், வா போலாம். போலாம் வா.